ஹாய் சார். ஹலோ. ஹாய் சார். நம்ம ஆல்ரெடி வந்து கார்கி ஐஏஎஸோட ப்ரிலிமினரி எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேட்ச் பத்தி நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து எக்ஸ்பிளனேஷன்ல பண்ணியிருந்தோம். இன்னும் ம். பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண ஒரு ஸ்டூடெண்டாகவும் அந்த விஷயம் நீங்க எங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் இன்னும் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் பத்தியான புரிதல் வந்து எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காகவும் இதை வந்து நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது தான் இதோடைய சாராம்சமே. இப்போ என்னன்னா, ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி செட்டப்ல வந்து எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கறத முதல் கொஸ்டினா இருக்குது சார். சோ ம். நீங்க எப்படி ஒரு கொஸ்டின் நேச்சர் இருக்கும் அப்படிங்கறத வந்து எங்களுக்கு விளக்குவீங்க? ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 வகை கொஸ்டின் தான். ஸோ ஒன்று அடிப்படையில் அமைகிறது கான்செப்ட் கொஸ்டின். ஸோ இந்த கான்செப்ட் கொஸ்டின் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடியது. அந்த ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் ஃபேக்டா இருக்கலாம், அது இயராவோ இல்லை ஆர்டிகல்ஸாவோ அப்படி இல்லைன்னா தியரிஸாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃபேக்ட். ரெண்டாவது அனாலிசிஸ். ஒரு கான்செப்டை கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க. அந்த கான்செப்டை வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்த கேள்வியை எழுதுற மாதிரி இருக்கும். அனாலிட்டிக்கல் பேசிஸ்ல அந்த கேள்வி இருக்கும். மூணாவது, இதே கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணியிருக்கும். ஏதோ ஒரு நடப்பு நிகழ்வு நடந்திருக்கும். அந்த நடப்பு நிகழ்வுல ஒரு கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் கொஸ்டின் கேட்கலாம். இதே கான்செப்ட் கொஸ்டினை சில நேரம் என்ன பண்ணுவாங்க, டைம் வேஸ்டர்ஸா கொடுத்துருவாங்க. டைம் வேஸ்டர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 120ல இருந்து 150 வார்த்தை இருக்கும். அதாவது நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா 2 காலம்ல கொஸ்டின் இருக்குல்ல, ஒரு காலம் ஃபுல்லாவே அந்த கொஸ்டின் இருக்கும். அந்த அளவுக்கு நீளமான ஒரு கேள்வியை கொடுப்பாங்க. அதை முழுமையா நீங்க படிச்சு எழுதும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து அதிகமா போகும். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஒரு லெஸ் தேன் 1 மினிட் செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேள்விக்கு மட்டுமே 2 நிமிஷம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டைம் வேஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அடிப்படை கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இதை நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடிப்படையில 5 வகையான கேள்விகள் ஸோ இருக்கு. அந்த 5 வகையான கொஸ்டின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லா டைப்லயும் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம ஒண்ண விட்டுட்டு நான் இதுல ஸ்ட்ராங் அதுல ஸ்ட்ராங்னு போக முடியாது அப்படிங்கிறது தான் நீங்க ஜென்ரலாவே ப்ரிலிமினரியில எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே. ஒரு சரி, ப்ரிலிமினரி இப்போ எக்ஸாமுக்கு சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் ஒவ்வொருத்தருமே சொல்றாங்க. 100 நாள் போதும், 50 நாள் ம், போதும். இல்ல ம், சில ம், பேர் வந்து இப்ப தொடங்குனீங்கன்னா கூட நீங்க ப்ரிலிமினரி படிச்சிடலாம். கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்றதே டிசம்பர்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து இருப்பாங்க. ஒரு ம், ப்ரிலிமினரி ம். எக்ஸாமோட நேச்சர் அப்படிங்கிறது, அதோட ப்ரிப்பரேஷன் நேச்சர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த சூழல் எவ்வளவு காலம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ எவ்வளவு நேரம் ஆகும் இது படிக்கிறதுக்கு, அதாவது முழுமையா படிக்கிறதுக்குன்னு கேட்குறீங்க. ஒரு கேண்டிடேட் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இது முழுமையா தெரிஞ்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணா அது வந்து ஒரு நல்ல கண்டிஷன், ஒரு ஐடியல் கண்டிஷன் இருக்கும். அப்போ அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கேண்டிடேட் ஆன் அன் ஆவரேஜ் கிட்டத்தட்ட 1ல இருந்து 1.5 இயர்ஸ், ஸோ ஒரு வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க இது படிக்கிறதுக்கு. அதுல குவாலிட்டேட்டிவ் டைம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம போல அடிப்படையில 1 இல்லை 1.5 வருஷம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. இந்த இதுக்கு நடுவுல நம்ம வந்து 6 மாசத்துலயே நான் வந்து படிச்சு பாஸ் பண்ணணும், இல்ல இப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அவங்க வந்து படிக்கணும்னு வருவாங்க. அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கும் அப்படின்னா, இப்ப இந்த 6 மாசம் டிசம்பர்ல ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்ல ஜனவரியில ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது ஜனவரியில இருந்து இப்போ மே வந்து எக்ஸாம், ஏப்ரல் வரைக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 மாதம். இந்த 4 மாத காலத்துல அவங்க ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதீதமா ப்ரிலிம்ஸ் தான் படிக்க முடியும். அப்போ அவங்க ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு படிக்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு ஏற்படும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் படிக்கணும், ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கணும், இதுல புதுமையா இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அப்பதான் படிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த 90 நாளைக்குள்ள ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் முழுமையா ஒரு சைக்கிள் அந்த சிலபஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கவர் பண்ணிட்டு
ஸோ முழுமையான ஒரு அணுகுமுறையோட இருந்தா நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அது அனாலிட்டிக்கலா வரும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேல இருக்கக்கூடிய புரிதல் இருந்தாதான் சில கேள்விகளுக்கு விடை அளிக்க முடியும். ஏன்னா அது புக் பேக் மாதிரி கிடையாது. சில புரிதல் இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த முழுமையான பயிற்சி தேவைப்படணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 முதல் 1.5 வருடம் உங்களுக்கு செலவு பண்ற மாதிரி ஆல்ரெடி பேசின மாதிரி நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் அப்ரோச்சை பத்தி நிறைய வந்து சொல்லிருக்கீங்க, அங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறது. ஆனா ஒரு மித்து வந்து பஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. என்னன்னா 2-3 விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதும் நாலேஜ் கேதரிங் அப்படிங்கிறதையும் இங்க எல்லாருமே ஒன்னா பாத்துக்கிட்டு. ஸோ ஒரு நாலேஜ் கேதரிங்க்கும் ஒரு எக்ஸாமோட ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனுக்கும் எந்த இடத்துல பவுண்டரி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நாலேஜ் அக்வசிஷன் ஆர் நாலேஜ் கேதரிங் அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையில் சில வேறுபாடு இருக்கு. நாலேஜ் கேதரிங் அப்படின்றது இல்லை நாலேஜ் அக்வசிஷன் அப்படிங்கிறது இன்டெப்த் இன்ஃபர்மேஷனை ஒரு இன்டெப்தா எடுத்து அதை வந்து நாலேஜா கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்றோம். சரிங்களா? இது வந்து ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். ஸோ நாலேஜ் அக்விசிஷன் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். வேறஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்றது இட் இஸ் வித் அன் அப்ஜெக்டிவ் டு மேக் அ அச்சீவ்மெண்ட். ஒரு சக்சஸோ இல்லை அச்சீவ்மெண்ட்டோ வேணும் அப்படின்ற நோக்கத்துல நம்ம வந்து செய்யறது. நாலேஜ் அக்விசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆன் காம்படிட்டிவ் மோடு. சரிங்களா? அது வந்து லைஃப் லாங்ல நம்ம பண்ணலாம், எதுல இருந்துனாலும் பண்ணலாம். டிவி பார்க்கறதுல இருந்து பண்ணலாம், ஒரு சின்ன மேகசின் படிக்கிறதுல இருந்து நாலேஜ் அக்வயர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இது நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றது எக்ஸாம் சென்டர்டா இருக்கும் போது உங்களுக்கான அந்த எக்ஸாம் புரிதல் இருக்கணும். எக்ஸாம் கேட்கக்கூடிய கேள்வி எந்த பகுதியில இருந்து வரக்கூடியது, அந்த சப்ஜெக்டை இப்போ ஹிஸ்டரியே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியே எம்ஏ ஹிஸ்டரிக்கு படிக்கிறது வேற மாதிரி இருக்கும், டாக்டரேட்டுக்கு ஹிஸ்டரி படிக்கிறது வேற மாதிரி இருக்கும், எக்ஸாம்க்கு ஹிஸ்டரி படிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இதுல இந்த வேறுபாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதுதான் இந்த மெல்லிய கோடு. அதாவது நாலேஜ் அக்விசிஷனுக்கும் எக்ஸாம் ஓரியன்டேஷனுக்கும் இருக்க வித்தியாசம் அதுதான். இப்போ ஒரு அரசர், இப்போ ராஜராஜ சோழன் பத்தி நான் படிக்கிறேன், அவரை பத்தின தரவுகள் நிறைய இருக்கு. ஆனா அந்த தரவுகள் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிறது நாலேஜ் அக்விசிஷன். சரிங்களா? ஆனா எக்ஸாம் ஓரியன்டா ராஜராஜ சோழன் என்னெல்லாம் கேட்கப்படுவாங்க, அதுல என்னென்ன கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுதான் அந்த அடிப்படை த்ரெஷோல்டு நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். அந்த த்ரெஷோல்டு நாலேஜ் நம்ம எக்ஸாம்க்கு பயன்படுத்துறது. வேற நீங்க சொல்ற அந்த நாலேஜ் அக்விசிஷன் லைஃப் லாங் ப்ராசஸ், அது எப்பவுமே எல்லாருக்குமே நடக்கக்கூடியது. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21 வயசு பையன்ல இருந்து 21 வயசு முடிஞ்ச பையன்ல இருந்து 35 வயசு வரைக்கும் வேரியஸ் ஏஜ் கேட்டகரியில எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறோம். ஆனா கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான். 15 வயசு வித்தியாசத்துல இருக்கிறது ஒரே கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ற விதம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ரோச் பண்ற விதத்திலையும் மிஸ்டேக் நடக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷான கேண்டிடேட் அப்ரோச் பண்ற விதத்திலையும் மிஸ்டேக் நடக்குது. இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ற விதம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ட்ரெயின் அப் ஆகும் போதே, நம்ம ப்ரிப்பேர் ஆகும் போதே எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பதில் சொல்லணும்னா, முதல்ல நம்ம வந்து ஃப்ரெஷர் ரிப்பீட்டர் அப்படிங்கிற வேறுபாட்டுல இருந்து வெளியில வரும். அது வந்து மார்க்கெட்டோட டேர்ம், ரைட்? யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களோட வயது, உங்களோட பேக்ரவுண்ட் ஆஃப் எஜுகேஷன், அப்படி இல்லைன்னா எங்கேருந்து வரீங்க, இது எதுவுமே கன்சிடரேஷன் கிடையாது. அது வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வித்தாள். சரிங்களா? ஒரு அர்பன் ரூரல் டிவைடு இருக்கலாம், ஐஐடியில் படித்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய காலேஜில் படித்தவங்களா இருக்கலாம், 21 வயசு கேண்டிடேட்டாக இருக்கலாம், 35 வயசு கேண்டிடேட்டாக இருக்கலாம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு வினாத்தாள். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி அந்த மாதிரி பிரித்து பார்க்கறது கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, 100 கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம எத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல போறோம், அது முக்கியம். இப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நம்ம 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்களும் அதை வற்புறுத்தியது கிடையாது. ஏன்னா கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% தான் இருக்கும் பெரும்பாலும் இது வரைக்கும். அப்போ எனக்கு ஒரு கேள்வி தாள்ல எவ்வளவு எனக்கு தெரியும், எவ்வளவு எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் அடிப்படையான ஒரு புரிதல். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வித்தாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்வி வரைக்கும் சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும். ஒரு அடிப்படை பொது அறிவு இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த வினாத்தாளை சால்வ் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா ஒரு 30 கேள்வி கண்டிப்பா எடுக்க முடியும், 20ல இருந்து 30. அதே நபர் ஒரு
வினாத்தாளை நல்லா படிச்சு அந்த வினாத்தாளுக்கு விடையெழுத்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 கேள்வி தெரியாது. சரிங்களா? அப்போ 30 கேள்வி வரைக்கும் தெரியும், 20 கேள்வி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அப்ப இடைப்பட்ட அந்த 50 கேள்வியில இருந்து நான் கிட்டத்தட்ட 30 கேள்வி எடுக்கணும். அப்போ இதுல 30 கேள்வி நான் எப்படி தேர்வு செய்ய போறேன், மீதி இருக்க 20 கேள்வி எப்படி நான் விட போறேன் அப்படின்றதுலதான் முக்கியத்துவம் இருக்கு. சரிங்களா? அப்போ 2 விஷயம். ஒண்ணு, த ஸ்கில் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் நம்மளுக்கு தெரியணும். எக்ஸ்க்ளூஷன்னா என்ன? எந்த கேள்வியை நான் விடணும், இந்த கேள்வி நான் அட்டன் பண்ண எனக்கு வந்து அது வந்து தவறா போய் முடியும் அப்படின்னு அந்த ஸ்கில் வேணும், தெரியுற ஸ்கில் வேணும். 2வது, த ஸ்கில் ஆஃப் எலிமினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்கில் ஆஃப் எலிமினேஷன்னா என்ன? ஒரு கேள்வி இருக்கு, 30 கேள்வி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வி. அப்ப மீதி இருக்க 50 கேள்வியில எனக்கு பாதி தான் தெரியும், இல்ல ஒரு சில பகுதிகள் தான் தெரியும். அந்த ஒரு சில பகுதிகளை வச்சு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம எப்படி அந்த கேள்வியை சரியா அட்டன் பண்ண முடியும். இதுதான் ஸ்கில் ஆஃப் எலிமினேஷன். ஸோ ஸ்கில் ஆஃப் எலிமினேஷன் அண்ட் ஸ்கில் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்கிறது தான் அடிப்படையான அப்ரோச். ஸோ அப்போ ஒரு கேள்வியை நம்ம எப்படி அணுகுறோம், தெரிஞ்ச கேள்வி, முற்றிலும் தெரியாத கேள்வி. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய கேள்வியை நம்ம எந்த மாதிரி அணுக போறோம், அதுல முக்கியமா இந்த 2 ஸ்கில், எந்த கேள்வியை அட்டன் பண்ணணும், எந்த கேள்வியை அட்டன் பண்ணக்கூடாதுன்ற தெளிவு இருக்கிறது இல்லையா, அதுதான் பேசிக் அப்ரோச் வாட் வி நீட் டு அக்வைர். இப்ப என்னன்னா, அந்த ஈகாலிட்டேரியன் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் இல்ல. நமக்கு வந்து ஒரு காமன் மைனாவை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டின்ங்கிறதுனால அங்க என்ன ஆகுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல அது காமன் மைனாவா இல்ல வந்து அது இந்தியன் கிரேனா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்து நம்ம குழம்ப ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இதை சமாளிக்கிறதுக்கான அந்த ஸ்கில் செட் இருக்குது. அந்த ஸ்கில் செட் வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? தொடர்ச்சியா படிக்கிறது மட்டுமே யூபிஎஸ்சி உடைய விஷயமா வந்து ஒரு பொது சமூகத்துல பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா படிக்கிறதை தாண்டி பயிற்சி அப்படிங்கிறது வந்து தேர்வுக்கு எந்த அளவுக்கு தேவை, அதை எப்படி கொண்டு வந்தா ஒரு மாணவனால நல்லபடியா ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியுங்கிறத பிரிலிமினரி எக்ஸாமுக்கு நீங்க சொன்னீங்க. நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி வேல்யூ அடிஷன் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க, அந்த கேள்விக்கான ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கத்துக்கு என்ன தீர்வு அப்படின்றது விடையில இருக்கு. இப்ப அந்த கேள்வி கேட்ட நோக்கத்தை தவிர என்னோட சில வேல்யூஸை நான் அதுல பொருத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, கேள்வியோட அர்த்தம் மாறிடும், புரிதல் மாறிடும், அப்போ வினாவோட விடையும் மாறிடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, சூசிங் த ரைட் ஆப்ஷன். அதிலே யூபிஎஸ்சில என்ன கொடுத்துருப்பான், ஒன்னுக்கும் மேற்பட்ட விடைகள் இருந்தால் அப்போ எது அதுல பெஸ்டோ அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம், நீங்க தவறுதலான புரிதல் இருந்தால் அந்த கொஸ்டினை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணா வேற ஒரு ஆன்சர் வரும், ரைட்? ஸோ அது ரெண்டுமே அதுக்கு பொருத்தமான இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுல வந்து மிகவும் ரொம்ப நெருக்கமான பொருத்தம் இருக்கக்கூடிய எந்த விடையோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். அப்ப அந்த மாதிரி வரும்போது நீங்க வேல்யூ ஆட் பண்ணாம அந்த பயாஸ் இல்லாம நம்ம வந்து கொஸ்டின் அணுகிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 2வது, ஒரு ஜட்மெண்டல் டோன்லயே அந்த கொஸ்டின் பேப்பரை பாக்குறது. இந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்றது, இந்த மாதிரியான கடினமான கேள்வி எங்க இருந்து கேட்க முடியும், இல்ல இந்த கொஸ்டின் வந்து இதுல இருந்து கேட்கறாங்க, இந்த புக்லாம் நம்ம கிட்ட கிடையாது, இது என்சிஆர்டிலே இல்ல, என்சிஆர்டில வந்து படிக்கவே தேவையில்லை அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில தவறான அணுகுமுறை எப்போ வரும்னா இந்த வேல்யூ அடிஷன் கொடுக்கறதுனால. ஸோ என்சிஆர்டி படிச்சா மட்டுமே நம்ம பாஸ் பண்ண முடியாது, இல்ல என்சிஆர்டி மட்டும் போதும், இல்ல என்சிஆர்டியில இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர வேற ஒரு புக்ல இருந்து தான் கேட்கறாங்க, அந்த புக்கை தான் படிக்கணும், இந்த மாதிரியான அந்த வேல்யூ அடிஷன் டு த ப்ரிப்பரேஷனாகவும் இருக்கலாம், எக்ஸாமும் இருக்கலாம். இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஆபத்தாக போய் தான் முடியும். சில மெடிக்கல் எமர்ஜென்சியில வந்து அதால நடக்க பாதிப்பை விட அந்த ஷாக்னால நடந்த பாதிப்பால ஆகுற மாதிரியே எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் மேல எக்ஸ்ட்ராவா நம்ம எக்ஸ்டர்னலா புட் பண்ற அந்த ஷாக்னால நம்ம மார்க் லூஸ் பண்றதுதான் அதிகமா இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ் இல்லாதனாலதான் பாதிப்பு ஏற்படுத்தும். வேரியஸ் கிராஃப்ஸ் இருக்கு இந்த எக்ஸாம்க்கு, வேரியஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு இந்த எக்ஸாம்க்கு. ஏன்னா எந்த காம்பினேஷன் வேணும் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட் வந்து ட்ரெண்ட் மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ ஹிஸ்டரியில அதிகமா கேட்கலாம், குறைக்கலாம், இல்ல ஹிஸ்டரியிலேயே வேற விதமான கேள்விகள் வரலாம், எப்படி இல்லாமோ ட்ரெண்ட்ஸ் இருக்கும். பட் ஓவராலா இந்த எக்ஸாமுக்கு நான் அப்பியர் ஆனா எனக்கு ஒரு ஆவரேஜா ஒரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ், அதுக்கு இவ்வளோ
இருக்குது. ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரீடிங் என்சிஆர்டி அண்ட் அதர் சோர்சஸ் ஆஃப் புக்ஸ்ங்கிறது தாண்டி எக்ஸாம்க்கு நம்ம போகும்போது எக்ஸாம்க்குள்ள நமக்கு நடக்கக்கூடிய நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இவ்வளவு இருக்குது. அது எல்லாமே மார்க்ஸோட ரோல்ல வந்து பெரிய லெவல்ல ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரோல் பிளே அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ப்ரிலிம்ஸ் மாஸ்டர்லி ப்ரோக்ராம் வந்து இப்போ வந்து பில்ட் பண்ணிருக்கீங்க. இந்த ப்ரிலிம்ஸ் மாஸ்டர்லி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்ரோச்சை வந்து நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன இந்த ப்ராப்ளம்ஸ ஓரளவோ இல்ல முழுமையாவோ சால்வ் பண்றதுக்கு என்ன அப்ரோச்சை கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. சரி, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசினதுல சப்ஜெக்ட்ஸ் பேசுறோம். இப்போ நீங்க ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் வரும். ஹிஸ்டரியில கேட்கற மாதிரியே ஜியாகிரபில கேட்க முடியாது. நான் சொல்றது கொஸ்டின் பேட்டர்ன் சொல்றேன். ஓகே, ஜியாகிரபில கேட்கற மாதிரி சயின்ஸ்ல கேட்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஏரியா இருக்கு. எந்த ஏரியால கேட்கணும், எப்படி கேட்கணும், என்ன மாதிரி கேட்கணும் அப்படின்னு இருக்கு. ரைட், இது நம்ம தெளிவுபடுத்துறோம். ஓகே, இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ்ல தெளிவுபடுத்துறோம். ரெண்டாவது என்னன்னா, ஒவ்வொரு கேள்வியை நம்ம எப்படி அணுகணும், சரி, ரேஷனல் மெத்தட் ஆஃப் ஸ்டெப் பை ஸ்டெப் ரிசால்விங் அ பர்டிகுலர் கொஸ்டின், அது வந்து ரொம்ப முக்கியம். நான் எடுத்த உடனே அந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லாம, இந்த கொஸ்டினுக்கு இப்படிதான் போகணும், இந்த கேள்வியை இப்படி அணுகணும், இப்படி அணுகுனா கரெக்டா ஆன்சர் வந்து நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஓகே, ஒரு காமன் அப்ரோச் டு சால்வ் அ கொஸ்டின். ரைட், அதுக்குள்ள டெக்னிக்ஸ் மாறும். ஏன்னா ஹிஸ்டரினா வேற மாதிரி இருக்கும், ஜியாகிரபினா வேற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு கேண்டிடேட்டை பொறுத்து மாறும். அது நம்ம இண்டிவிஜுவலா நம்ம கவுன்சில் பண்ணும்போது தெரியும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன, நம்ம படிக்கிறோம் சார், படிக்கும் போது மறந்துடுது. ஸோ எப்படி ஞாபகம் வைக்கிறது, இல்ல நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு, எப்படி ஞாபகம் வைக்கிறது, ஆர்டிகல் நம்பர்ஸ் எப்படி ஞாபகம் வைக்கிறது. ஓகே, அந்த மாதிரி அடிப்படையான சில டிப்ஸ், டெக்னிக்ஸ் ஆஃப் ரீடைனிங் சர்டன் திங்ஸ். நம்ம எவ்வளவோ படிக்கிறோம், அதை ரீடைன் பண்ணணும், ரெட்ரீவ் பண்ணணும். ஒரு இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம என்சிஆர்டியோ இல்ல ஏதோ ஒரு புக் படிக்கிறோம், அதே வார்த்தையில அந்த கேள்வி அங்க வராது. Got it. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். என்னன்னா, நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து டியூன் பண்ணது அப்படிதான் டியூன் பண்ணிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு புக் பேக்ல இருந்து கேள்வி கேட்பாங்க, இல்ல புக்ல இருக்க கேள்வி அப்படியே மாத்தி கேட்டுடுவாங்க. அவ்வளவுதான், சூஸ் கரெக்ட் ஆன்சரோ இல்ல ஃபில் இன் தி பிளாங்க்ஸோ. அப்ப அந்த கேள்வியை எடுத்து பாத்தீங்கன்னா புக்ல அப்படியே அந்த சென்டென்ஸ் இருக்கும், அந்த எந்த வார்த்தை வேணுமோ அதை ஃபில் பண்றதுக்கு பிளாங்க் கொடுத்துருவாங்க, இல்ல அதை மட்டும் எடுத்துட்டு சூஸ் கொடுத்துருவாங்க. கரெக்டா? சோ இப்படி நம்ம பழக்கப்பட்டிருக்கனால என்ன ஆகும்னா, இப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஏன் இப்படி வெர்பாட்டிமா நீங்க கேட்கல, என்சிஆர்டில தான் கேட்டிருக்கேன்னு சொன்னீங்க, ஆனா இது எதுவுமே என்சிஆர்டில இல்லைன்னு. அதே வார்த்தையில இல்ல, அதே வார்த்தையை எதிர்பார்ப்பாங்க. அதனால அவங்க அப்படி கேட்கறாங்க, இதெல்லாம் என்சிஆர்டில எங்க இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ என்சிஆர்டில இந்த மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து த கான்செப்ட் ஆஃப், சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க, கான்செப்ட் ஆஃப் ஸ்தூபா வந்து முன்னாடியே இருக்கு. ஓகே, இது என்சிஆர்டில அந்த சென்டென்ஸ் இருக்கு, ஆனா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, கேள்வி வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். அவங்க வந்து லெசன் எழுதியிருக்காங்க, இங்க வந்து கேள்வி எழுதணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃப்ரேமிங் அ பேராகிராஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃப்ரேமிங் அ கொஸ்டின். ஓகே, அது இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அந்த சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும், காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணாம புரிய வைக்கிறது தான் அந்த கேள்வியோட வேலை. அப்ப அந்த கேள்வி அப்படியே வெர்பாட்டிமா இருக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4-5 விஷயம் ஸ்கேட்டர்டா அந்த புக்ல இருக்கும். ரைட், ஒண்ணு சரி, இப்ப ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு மௌரியஸ்ல படிச்சிருப்பீங்க, இன்னொரு விஷயம் குப்தாஸ்ல படிச்சிருப்பீங்க, இன்னொரு விஷயம் வேற எங்கேயோ படிச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஒரே சிமிலரா இருக்கக்கூடிய விஷயம்ன்றனால எல்லாத்தையும் கொலேட் பண்ணி மேட்ச் ஃபாலோயிங்கா கொடுப்பாங்க. புக்ல அந்த மாதிரி ஆக்சுவலா இருக்காது, தனித்தனியா எங்க ஏலமும் இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து நான் மேட்ச் ஃபாலோயிங்ல கொடுக்குறேன். அப்போ இது அப்ப எப்படி எனக்கு இந்த மைண்டை வந்து புரிய வைக்கிறது, பிரெயினுக்கு வந்து எப்படி திங்க் பண்ண வைக்கிறது, பிரெயினுக்கு வந்து சொல்லணும், அது சர்ச் பண்ணும்போது இங்கெல்லாம் சர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து கொடுக்கணும். அப்ப பிரெயினை ட்ரெயின் பண்ணும்ல, அதுக்கு வந்து சொல்லணும்ல. இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, நம்ம வந்து இப்படிதான் புரிஞ்சுக்கணும், அது இங்கெல்லாம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு அதுக்கு ட்ரெயின் பண்ணாதானே அது வந்து எக்ஸாம் அன்னைக்கு ஒர்க் ஆகும். பிகாஸ் பிரெயின் வந்து பிரெயின் வச்சு தானே நம்ம சிஸ்டம்லாம் டெவலப் பண்ணிக்கிறோம், நெட்வொர்க்கிங்லாம் டெவலப் பண்றோம். இப்ப நெட்வொர்க்கிங் எப்படி இருக்கு, ஃபைல், ஃபோல்டர், டிரைவ் அப்படிதானே போகுது. அதே மாதிரிதான் பிரெயினும் ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அப்போ பிரெயினுக்கு வந்து ஒவ்வொரு பாக்கெட்ல இருந்து எடுக்கும் போது அது வந்து டக்கு டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் மட்டும் பண்ணிடுறோம். அது எப்படி அதை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கணும்னு பிரெயினுக்கு ட்ரெயின் பண்ணணும். அப்போ எப்படி கொடுக்கறது, பை சால்விங் கொஸ்டின்ஸ்.
ஓகே, நான் படிச்ச ஸோ ஏரியால இருந்து அந்த கேள்வியை படிக்கும் போதுதான், இல்ல கேள்வியை சால்வ் பண்ணும் போதுதான், ஓகே இந்த மாதிரியும் இந்த கேள்வியை கேட்க முடியும் அப்படின்னு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல நம்ம இந்த எக்ஸாமோட யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமோட பேசிக் பர்பஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த எக்ஸாம் உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்விக்கு இன்னொரு பரிமாணம் தெரியும் நம்மளுக்கு. ஒரு கேண்டிடேட்டை ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும் போது 3 விஷயம் அந்த எக்ஸாம் வந்து டெஸ்ட் பண்ணுது. ஒன்று, அடிப்படையில் அவங்களோட இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த த்ரெஷோல்ட் நாலேஜை தாண்டி இருக்காங்க அப்படின்ற அந்த புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும். 2வது, கொடுத்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சு நீங்க அந்த கேள்விக்கு டிசைட் பண்றீங்களா? ஏன்னா எல்லா கேள்வியுமே உங்களுக்கு தெரியாது, ரைட்? எல்லா கேள்வியும் தெரிஞ்ச கேள்வி அல்ல. சில கேள்வி பாதி தெரிஞ்சிருக்கும், பாதி தெரியாம இருக்கும். அப்ப அந்த ஒண்ணுமே தெரியல அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே தெரிஞ்சதும் பிரச்சனை இல்லை. ஆனா மீதி நடுவுல நம்ம பேசணும் இல்லையா, அந்த 50 கேள்விகள் உங்களுக்கு வந்து பாதி தான் தெரியும், பாதி தெரியல. அதுல எப்படி டிசைட் பண்ண போறீங்க? முடிவுகள் எப்படி எடுக்க போறீங்க? என்ன லாஜிக் பயன்படுத்தி முடிவு எடுக்க போறீங்க? அதுலதான் உங்களோட ஸ்கில் செட் வெளிப்படும். அப்போ உங்களோட டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுதான் அடுத்த முக்கியமான நோக்கம். இந்த டெசிஷன் எந்த அளவுக்கு ப்ரிசைஸா இருக்கு? ஏன்னா முடிவு அப்படின்றது எப்படி வேணாலும் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம், எங்க வேணாலும் எடுக்கலாம். ஆனா அந்த முடிவு சரியான முடிவா இருக்குமா? ஸோ எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவா இருக்கு அப்படிங்கிறது தான் 3வது விஷயம். ஸோ இந்த 3 விஷயங்களையும் தான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு எதிர்பார்ப்பு கொடுக்குது, சரிங்களா? அப்போ அந்த டெசிஷன் உங்களால முடியுதா, ப்ரிசைஸா எடுக்க முடியுதா, ஸோ உங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, இது அறியக்கூடியது தான் நம்மளோட இந்த மாஸ்டரி ப்ரோக்ராம். இதுதான் அதோட அடிப்படை நோக்கமா இருக்கு. இப்போ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒவ்வொரு லெவல்ல படிச்சிருப்பாங்க. அப்போ அடிப்படையில அந்த த்ரெஷோல்ட் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அடிப்படையா நம்மளுக்கு தேவையான சில அறிவு, அந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல சோதிச்சிடணும். அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்றோம். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே இதுல இந்த இடம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இதெல்லாம் கேள்விக்கு முக்கியமான இடங்கள். அப்ப இந்த இடம்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரியான புரிதல் இருக்கா, ஸோ சரியான புரிதல் இருக்கா அப்படின்றத நம்ம பண்றோம். அதுலதான் ரிவிஷன். ஸோ ரிவிஷன் அப்படின்னு வரும்போது இட் இஸ் நாட் ஜென்ரல் ரிவிஷன், இட் இஸ் சம்திங் விச் இஸ் எக்ஸாம் சென்டர்டு ரிவிஷன் ஒன்று. அதுக்கப்புறம் அது எப்படி ரிட்ரீவ் பண்றது, ரைட்? ரிட்ரீவ் பண்றது, ரீடைன் பண்றது எப்படி? அதுக்கப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு அதை நம்ம ரிட்ரீவ் பண்ணும்போது இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பண்றது? பிகாஸ் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, வெர்பாட்டிமா ஒரு விஷயம் நம்மளுக்கு வரப்போறது கிடையாது. எக்ஸாம்ல புக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா வார்த்தைகள் மாறும். ஏன்னா கொஸ்டின் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஒரு லெஜிபிள் வே ஆஃப் ஆஸ்கிங் அ இஷ்யூ, ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். ஆனா உங்க புக்ல இருக்கிற ஒரு லெசன், அது வந்து ஒரு பேராகிராஃப், எப்படி பேராகிராஃப் இருக்கணுமோ அது போல இருக்கும், சரிங்களா? அப்ப அதுக்கு ஏத்தாப்புல நம்ம அந்த 4 hour ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ்ல என்ன பண்றோம்? ஒரு கொஸ்டின்னா அந்த கொஸ்டின் எப்படி பாக்குறது, பயாஸ் இல்லாம பாக்குறது, வேல்யூஸ் இல்லாம பாக்குறது, ஸோ அந்த வேல்யூ அடிஷன் எப்படி தவிர்க்கிறது, கேள்வியில ஆக்சுவலா என்ன கேட்கறாங்க அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்ற அணுகுமுறை, அந்த ஸ்டெப்ஸ் வந்து சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் எழுதுறாங்க, அசஸ்மெண்ட் பண்றாங்க, அவங்களுக்கான அந்த நிலைகள் தெரியும். அதுல குறிப்பா அவங்களோட ரேஞ்ச், எவ்வளவு தூரம் அவங்களோட அக்யூரசி லெவல் இருக்கு, எவ்வளவு தூரம் அவங்களோட வாட் யூ கால் தி சக்சஸ் ரேட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது. தட் இஸ் இப்போ ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாம் ஈக்குவலா வந்தா எப்படி இருக்கும், அதுல ஏற்றத்தாழ்வு இருந்தா எப்படி இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்ல இந்த பர்டிகுலர் ஏரியால இருந்து கேட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் காம்பினேஷன்ஸ்ல அந்த பேட்டர்ன்ஸ் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேண்டிடேட்டோட ஒரிஜினல் பொட்டன்ஷியல் வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு புரியும். அந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? அப்போ அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தே கேன் சால்வ் த பேப்பர் இன் அ ஹோலிஸ்டிக் மேனர். ஸோ அந்த செல்ஃப் டவுட்ஸ் வராது, பிரச்சனைகள் வராது. இதுதான் அந்த மாஸ்டரி ப்ரோக்ராமோட அடிப்படை. நிறைய பேர் வந்து இன்னொரு மித் இருக்கு சார், எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கேன், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு நான் டெஸ்ட் பேட்சோட சேர்த்து படிச்சுட்டு மொத்த ப்ரிலிம்ஸுக்கும் ரெடி ஆயிடுவேன், அவங்க டெஸ்ட் பேட்ச்ல வைக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் மட்டும் வச்சு படிச்சு ரெடி ஆயிடுவேன். நார்மலா ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டடி டூலா பயன்படுத்தலாம், முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாஸ்டரி ப்ரோக்ராம்ன்றது இட் இஸ் வி ஆர் நாட் எய்மிங் டு ப்ரொவைட் அ டெஸ்ட் விச் இஸ் கோயிங் டு பி அ லேர்னிங் டூல், ரைட்? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுல இருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நீங்க படிக்கணும் அப்படின்றத விட இந்த கொஸ்டின் பேப்பரோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட அந்த எக்ஸாமுக்கு தேவையான எக்ஸாம் ஸ்கில் இருக்கா அதை நிர்ணயிக்கக்கூடிய டெஸ்ட். அதுதான் அடிப்படை. இதுதான் புரிதல் இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு எஜுகேஷனா கொடுக்கணும், ஒரு எஜுகேஷன் டூலா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் வேற மாதிரி செட் பண்ணணும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல இருந்து நிறைய நீங்க புரிதல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து என்னன்னா, ஒரு இந்த பர்டிகுலர் ஏரியா இம்பார்ட்டன்ட், இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? சரி, சைக்ளோன் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சைக்ளோன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இல்ல இப்போ நடந்து முடிஞ்ச இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல சில மாற்றங்கள் நிறைய நடந்தது, வித்தியாசங்கள் இருக்கு, ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான காரணிகள் கொடுக்கும்போது உங்களால சரியா அனலைஸ் பண்ண முடியுதா? அப்போ அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நாங்க கேள்வியா கேட்கும் போது உங்களால அது அணுகுமுறை எப்படி இருக்கு, உங்களால அணுக முடியுதான்னு டெஸ்ட் பண்றதா இந்த டெஸ்ட், ரைட்? ஸோ அப்போ அது வந்து இட்ஸ் அ டூல் ஆஃப் டிஃப்ரெண்ட் சென்ஸ். ஓகே, உங்களோட செல்ஃப் அவேர்னஸ், உங்களோட பொட்டென்ஷியல், உங்களோட ரேஞ்ச், உங்களோட அக்யூரசி, ப்ரிசிஷன், அதை வந்து டெஸ்ட் பண்றதுக்கானது தான் இந்த அடிப்படையான டெஸ்ட். சரிங்களா? ஸோ இதை சோர்ஸா பயன்படுத்தணும்னா சோர்ஸ் நீங்க வந்து உங்களை பத்தி அறியறதுக்கான சோர்ஸா பயன்படுத்தலாம். எஸ், அஃப்கோர்ஸ் எனி கொஸ்டின் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் இட், நோ டவுட் அபவுட் இட். பட் ஸ்கில்லிங் அப்படின்னு வரும்போது இந்த ப்ராசஸ்ல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு. சோர்ஸ்ன்னு சொல்லும் போது இன்னொரு விஷயத்த நம்ம ஆட் பண்றது நல்லது. இந்த சோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நிறைய கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சோர்ஸை தேடுறோம் அப்படின்னு போவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த சப்ஜெக்ட்ல ஹிஸ்டரி எடுத்துக்கோங்க. அந்த ஹிஸ்டரியில இந்த பர்டிகுலர் இயர்ல இந்த புக்ல இருந்து இத்தனை கேள்வி வந்திருக்கு, 10 கேள்வி இருக்குன்னா அந்த 10ல 6 8 கேள்வி வந்திருக்கு, இல்ல 10 கேள்வியுமே அதுல இருந்தா வந்திருக்கு, இனிமேல் அந்த புக்கை படிங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நடக்கும். சரிங்களா? இந்த இந்த ஏரியால இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு, இல்ல இந்த புக்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு. இதுலதான் பசங்க அந்த ட்ராப்குள்ள மாட்டுறது என்னன்னா, they go behind the sources, right? they go behind the trends. இது ரெண்டுமே ரிஸ்கியான ஒரு டேஞ்சரஸான ஒரு பாத். ஸோ சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏபிசிடி அப்படின்னு ஒரு புக் பேர் இருக்கும், அந்த புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. நாளைக்கு XYZல இருந்து எடுப்பாங்க, நாளைக்கு 1 2 3 புக்ல இருந்து எடுப்பாங்க. ஏதோ ஒரு புக்ல இருந்து அவங்க எடுக்க போறாங்க, ரைட்? அவங்க என்னென்ன சோர்சஸ்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனா, ஸோ தட் எண்ட்ஸ் அப் வேர் யூ increase your knowledge of a particular subject rather than exam oriented preparation. அதுல தான் அந்த நம்ம முன்னாடி ஒரு கேள்வி இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த கேள்விக்கான சிக்கல் வந்து மாட்டிக்குவோம். அப்போ சோர்சஸ் அப்படின்றது அடிப்படையில உங்களுக்கு தேவையான சோர்சஸ் அதோட லிமிட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம சொல்றது த்ரெஷோல்ட் நாலேஜுக்கு என்சிஆர்டி, அப்போ என்சிஆர்டி பேசிக்கு படிங்க. அப்புறம் அடிப்படையில சில புத்தகங்கள் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும், அந்த புத்தகங்களோட நிறுத்துங்க. ஸோ அதுக்கு மேல நீங்க போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நீங்க வேல்யூவேட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்போ அந்த சோர்ஸ், கரெக்டான சோர்ஸோட அந்த ரேஷனலைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆப்டிமம் சோர்ஸ் ஆர் ரேஷனலைசேஷன் ஆஃப் த சோர்சஸ் ரொம்ப முக்கியம். இது ஒன்று. ரெண்டாவது ட்ரெண்ட் படி போறது. அதாவது இந்த டைம் வந்து பாலிட்டி கொஸ்டின் அதிகமா இருந்துச்சு, அடுத்த டைம் வந்து எக்கானமி கொஸ்டின் அதிகமா இருக்கும், இல்லை எக்கானமி கொஸ்டின் குறையும், ஏன்ஷியண்டா கேட்க மாட்டாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதிகமா இருக்கும், என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, ஏன்னா ஐஎஃப்எஸ் பசங்கள்லாம் எழுதுறாங்க, அதனால என்விரான்மெண்ட் கொஸ்டின் அதிகமா இருக்கும் அப்படின்லாம் நிறைய ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் த ட்ரெண்ட். ஓகே, நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு நாட் டு ஃபாலோ த சோர்சஸ் ஆர் த ட்ரெண்ட்ஸ். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின்ஸ், ரைட்? சரி, இப்போ எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஹிஸ்ட்ரியோ, ஜியாகிரபியோ, பாலிட்டியோ, எக்கானமியோ, சயின்ஸோ, என்விரான்மெண்ட்டோ எதுனாலும் இருக்கட்டும், கொஸ்டின் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. டோன்ட் ட்ரை டு ஹேவ் த ட்ரெண்ட், ரைட்? ஏன்னா அந்த ட்ரெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ பேட்டர்ன் என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயம். ஒன்னு, ஹிஸ்டரியில இப்ப கேள்வி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்து 2 கேள்வி கேட்டிருந்தாலும் அதுல என்ன ஏரியால இருந்து கேட்டிருக்காங்க, ஏற்கனவே கேட்டுட்டு இருக்க ஏரியால கேட்டிருக்காங்களா, இல்ல புதுசா சில ஏரியாஸ் ஓபன் பண்ணிருக்காங்களா, ரைட்? முன்னாடி
சொசைட்டில இருந்து கேள்வியே இருந்திருக்காது, ஆனா இப்போ புதுசா சொசைட்டில இருந்து கேள்வி ஆரம்பிச்சிருக்கலாம். இது ஒண்ணு. இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ல இருக்கும். ரெண்டாவது முக்கியமானது பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ல கொஸ்டின் டைப். இப்போ வந்திருக்கு இல்லையா, 3 காலம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப அந்த 3 காலம் கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் கேட்க முடியும்? இப்போ ஜியாகிரபில கேட்டிருக்காங்க, சிலது சயின்ஸ்ல கேட்டிருக்காங்க, நாளைக்கு பாலிட்டியில கேட்கலாம், இல்ல ஹிஸ்டரியில கேட்கலாம், டைனாஸ்டிஸ், ஃபர்ஸ்ட் ரூலர், லாஸ்ட் ரூலர் கேட்கலாம், ஃபவுண்டர்ஸ் அண்ட் லாஸ்ட் ரூலர்ஸ் கேட்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த பேட்டர்ன் இருக்கும். அசர்ஷன் ரீசனிங்ல பேட்டர்ன் மாத்திருக்காங்க. ஸோ அப்போ கொஸ்டின் டைப் என்ன மாதிரியான டைப்ஸ் வருது, அதே போல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இப்ப என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி யூஎன் மட்டும் கேட்டாங்க, இப்போ அப்படி கிடையாது, நிறைய ஏரியாஸ் வந்து புது ஏரியாஸ் வருது. அப்போ அந்த மாதிரியான கொஸ்டின் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. டோன்ட் கோ வித் த ட்ரெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இந்த மார்க்கெட். இது வந்து அடிப்படை ஒரு புரிதல். முதல்ல ட்ரெயின் பண்றதுங்கிறது பிரிலிம்ஸ் மாஸ்டரி ப்ரோக்ராமோட பெரிய இதுவா இருக்கு. ஆமா, இந்த பிரிலிம்ஸ் மாஸ்டரி ப்ரோக்ராம்ன்றது இட் இஸ் நாட் அபவுட் டீச்சிங் சப்ஜெக்ட் தேர், இட்ஸ் அபவுட் ஸ்கில்லிங் யூ, ரைட்? ஸோ அடிப்படையில ஸ்கில்லிங். ரெண்டாவது, அப்ப அந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு இந்த பேசிக் த்ரெஷோல்ட் நாலேஜ் இருக்கு, எப்படி பயன்படுத்தலாம் இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும், தெரியட்டும், நோ ப்ராப்ளம். எப்படி அதை பயன்படுத்தலாம், காட் இட். அதனாலதான் நாங்க சால்வ் பண்ணும் போது இதை நீங்க படிச்சிருக்கணும், படிச்சிருந்தாதான் இதை சால்வ் பண்ண முடியும், நாங்க இது சொன்னதே கிடையாது. காட் இட். டிஸ்கஷன்லயுமே எப்படி சொல்லுவோம்னா, இந்த கேள்வி நீங்க எப்படி கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, இதுல எப்படி சால்வ் பண்ணீங்க, நீங்க போன மெத்தட்ல என்ன தப்பு இருக்கு, ஏன் உங்களால அந்த பர்டிகுலர் ஆன்சருக்கு வர முடியல, ஏன் யூ எண்டட் அப் இன் பி நாட் சி. சிம்பிள். அதுலதான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்ததே என்னன்னா, சார் நான் படிக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தா கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க, ஆனா நான் படிச்ச விஷயத்த வச்சு இந்த கேள்வியை பதில் சொல்ல முடியும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அதுதான் உங்களுக்கு தேவை. ஏன்னா நாளைக்கு இதே கேள்வி வரணும்னு அவசியம் கிடையாது, வராது. நீங்க டெஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ற கொஸ்டின் அதே வரணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டூடெண்டா ஆல்ரெடி நான் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் ஒரு 3 இயர்ஸ் கேப்ல தான் இருந்தேன், எக்ஸாம்ஸ் கண்டினியூஸா எழுதல. ஆனா எனக்கே வந்து 2023 அட்டெம்ப்ட்ல வந்து 10 மார்க்ஸ் வித்தியாசம் இருந்துச்சு ஜெனரல் கட் ஆஃப்க்கும் எனக்குமான. எனக்கு அது பெரிய கேப். என்னோட மார்க்ஸுமே அவ்வளோ லீப் ஆனதே கிடையாது ப்ரிலிம்ஸை பொறுத்தல வந்து. ஆனா நான் இன்னைக்கு இது எனக்கு ஒரு கிளாஸ் மாதிரியே போச்சு, வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி போகுது. என்னன்னா, நீங்க 2 வருஷம் முன்னாடி சொன்னதை விட எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களை வந்து ஆட் ஆன் பண்ணிருக்கீங்கிறதுமே எனக்கு புரியுது. ஸோ ஹோப் வெல் இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு அப்படின்னு நம்புறோம். ஸோ இவ்வளோ இதா வந்து இதை எலாபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. கன்க்ளூட் பண்ணிடலாம். ஒன்று வந்து யூ நீட் டு ஸ்கில், ரீஸ்கில், அப்ஸ்கில், ரைட்? ஸோ இது 3 விஷயம் இருக்கு. ஃப்ரெஷர் ஸ்கில் பண்ணும், அப்ஸ்கில் பண்ணும், ரீஸ்கில் பண்ண வேண்டியது ரிப்பீட்டர்ஸ் ரீஸ்கில் பண்ணும், அப்ஸ்கில் பண்ணும். ஸோ ஸ்கில்லிங் இஸ் பேசிக்கலி அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வாட் யூ நீட் டு டூ. ஏன்னா எக்ஸாம் ஹால் அப்படின்னு வரும்போது இட் இஸ் பேசிக்கலி சைக்கலாஜிக்கல் எக்ஸாம். இந்த சைக்காலஜி தான் ஒர்க் ஆகும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? உங்களோட மன உறுதி எப்படி இருக்கு, சோஷியல் ப்ரெஷர் எந்த அளவுக்கு அந்த டேல தாங்குறீங்க, கொஸ்டின் பார்த்தும் போது எப்படி உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது, ஹவு யூ டேக் இட். ஓகே, ஸோ இட்ஸ் மோர் அ சைக்கலாஜிக்கல் எக்ஸாம் வாட் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட்ஸோ வதந்திகளோ இல்லை ரூமர்ஸ் வாட் எவர் இட் இஸ், டோன்ட் ட்ரை டு கோ அலாங் வித் இட். ஸோ அந்த ஃப்ளோவோட நீங்க போகாதீங்க. ஏன்னா அந்த ஃப்ளோல போனீங்க அப்படின்னா யூ வில் எண்ட் அப் இன் த ட்ராப். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் சொல்லும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்க அந்த எக்ஸாமை புரியுறது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பிகாஸ் மார்க்கெட் வந்து யார் இருக்கா, ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, யார் இருப்பாங்க. இப்போ ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ளை பண்றாங்க, அதுல 60% கிட்ட எழுதுறாங்க. ஸோ ஒரு 6 லட்சம் பேர் எழுதுறாங்க. அந்த 6 லட்சம் பேர்ல ஒரு 14,000 இருந்து 15,000 பேர் மெயின்ஸ் போறாங்க, அதுல ஒரு 3,000 பேர் இன்டர்வியூ போறாங்க, அதுல ஒரு 1,000 பேரை செலக்ட் பண்றாங்க. அப்ப அந்த 1,000 பேரு
எப்படி செலக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட வாய்ஸ் வந்து வெளியில பெருசா கேட்காது. இந்த 3000 பேர் இன்டர்வியூ போனவங்களோ இல்ல 15,000 பேர் கிளியர் மெயின்ஸ்க்கு போனாங்களோ அவங்களோட இந்த மொத்த பேரோட அந்த 20,000 பேரோட வாய்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபீபிள். ஏன் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்க அந்த 6 lakh பீப்புள் இருக்காங்க இல்லையா, 6 லட்சம் பேரோட வாய்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி நாய்ஸ், ரைட்? ஸோ இந்த நாய்ஸி மார்க்கெட்ல the real voice will not be heard. So that is really important to be noted. ஓகே, அதனால மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே உண்மை, அதுல இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட்ஸ் வந்து உண்மை, இப்படிதான் நான் அடுத்த வருஷம் கொஸ்டின் வரும், இந்த மாதிரி தான் வர வருடங்கள்ல இருக்க போகுது அப்படின்ற ஒரு மாயைக்குள்ள சிக்கிக்காதீங்க, ரைட்? இந்த ரெண்டு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த நாய்ஸ் இஸ் ஹர்ட் மோர் தேன் த ரியல் வாய்ஸ், ரைட்? அதே போல ட்ரை டு optimize your sources and try to learn within that particular source. குறிப்பா அந்த ஸ்கில்லிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங் ஆர் அப்ஸ்கில்லிங் டுவர்ட்ஸ் த எக்ஸாம், ரைட்? தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.